கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 104:33 வசனம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று தாவீது ராஜா யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதத்தை நினைவு கூறுவோம். நாம் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவோம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், கீர்த்தனம் பண்ணுவோம், அவரையே நோக்கி பார்ப்போம். உயிரோடு இருக்கும் மட்டும் அவரை தொழுது கொள்வோம். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று பிரசங்கி கூறுவது போல நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மையே செய்வோம். நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் உம்மை பாட, துதிக்க, மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஐயா. உம்மை எப்பொழுதுமே துதிக்கிறவர்களாய் ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை ஆண்டவரே கீர்த்தனம் பண்ண கிருபை தாரும். ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வல்லமை ஒவ்வொருலையும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் எங்களுக்காய் தோன்றினேன் ஆண்டவரே, ராஜாவாக வரப்போகிறேன். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும். கிருபை மேல் கிருபை தாரும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.